என்ன நேயர்களே, உங்களுக்கும் ஆஸ்மா விசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கா? இன்லர் யூஸ் பண்றீங்களா? பப் யூஸ் பண்றீங்களா? புகை வைக்கிறீங்களா? மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஒரு மாறிப்படி ஏற முடியல, ஒரு மாறிப்படி இறங்க முடியலையா? எடுத்து இதை தொடர்ந்து நீங்க எடுக்கும்போது மூணாவது நாளே நல்ல ரிசல்ட் தெரியும். அப்படின்னு மூச்சு வாங்குற அளவுக்கு நீங்க சிரமப்பட்டா கூட இந்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த 3 நாள்ல இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை மெல்ல மெல்ல குறையத பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. அடுத்தது மிளகு திப்பிலி. இது கசாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல வெளியேறும். அடுத்தது தூதுவளை சட்னி. இதை எடுத்துட்டு வந்தாலும் சளி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும். அடுத்தது கண்டங்கத்திரி. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்துமா விசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கு, ரன்னிங் ரோஸ் இருக்கு, மூக்குல நீரா வடிஞ்சிட்டு இருக்கு, அடுக்கு தும்பல் வருது. இதனால இன்லர் யூஸ் பண்றாங்க, பப் யூஸ் பண்றாங்க, புகை வைக்கிறாங்க, மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க, தம் அடிச்சு நுரையீரல் குடிச்ச வேற ஆயிடுச்சுன்றலாம் சொல்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நுரையீரல ரணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னாக்கா காசநோய் இருக்கு, டிபி இருக்கு. சரி, இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? சித்த மருத்துவத்தில் அதுக்கான மருந்துகள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. மருந்துகள் உணவியல் முறை மாத்திரம் நிச்சயமா குணமாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்காரு சின்னாலப்பட்டி சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய சிவமுருகேசன் ஐயா, சித்தர்களின் அடையான். அற்புதமான மருந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒரு குரு மருந்து. இதை தொடர்ந்து நீங்க எடுக்கும்போது மூணாவது நாளே நல்ல ரிசல்ட் தெரியும். அப்படின்னு மூச்சு வாங்குற அளவுக்கு நீங்க சிரமப்பட்டா கூட இந்த மருந்துகள் எடுக்கும்போது இந்த 3 நாள்ல இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை மெல்ல மெல்ல குறையத பார்க்கலாம். இந்த ஆஸ்மா விசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனை குறையத பார்க்கலாம். நிறைய பேர் நல்லா குணமாயிருக்காங்க. பல வருஷங்கள இருந்தவங்க எல்லாம் அற்புதமா குணமாயிருக்காங்க. சரி, இந்த மருந்துல அப்படி என்ன இருக்கு, இதை யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு முழு தகவல் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சைனஸ் பிரச்சனை, ஆஸ்துமா வீசிங், சளி பிரச்சனை வந்துச்சுன்னா, இரும்பி கோலையா துப்பிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டில இருந்து எது மாதிரியான சின்ன வைத்தியங்களை வச்சு நம்ம துணை மருந்தா அதை பயன்படுத்தலான்றதை பார்க்கலாம். 1, முசுமுசுக்க கீரை. இது சூப்பாவோ இல்லை துவையிலாவோ கடைஞ்சி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா சளி சார்ந்த பிரச்சனை மெல்ல மெல்ல வெளியேறும். அடுத்தது மிளகு திப்பிலி. இது கசாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தாலும் உங்களுக்கு சளி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல வெளியேறும். அடுத்தது தூதுவளை சட்னி. இதை எடுத்துட்டு வந்தாலும் சளி சார்ந்த பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாகும். அடுத்தது கண்டங்கத்திரி. கீரை குழம்பா வைக்கலாம், இல்லை சட்னியா வைக்கலாம். இது எடுத்துட்டு வந்தாலும் சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்தது ஆடதோட கசாயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க துளசி கசாயம். இது எல்லாத்துலேயுமே அந்த கசாயம்னு சொல்றது எல்லாத்துலேயுமே மிளகு, திப்பிலி, மஞ்சத்தூள், சீரகம் இடிச்சு போட்டு கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். அதே மாதிரி சளி சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க, ஆஸ்மா விசிங் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்க குளிர்ச்சியான பொருள் சாப்பிடாதீங்க, பனியில நிறைய சுத்தாதீங்க, மழையில நிறைய நினையாதீங்க, குளிர்ல வெளியே போக வேண்டாம். கொஞ்சம் உங்க உடலை உஷ்ணப்படுத்தக்கூடிய பொருள்களா இருக்கிற நான் இப்ப சொன்ன பொருள் எல்லாம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும். சரி, ஓகே ஐயா, நான் இன்லர் யூஸ் பண்றேன், பப் யூஸ் பண்றேன், புகை வைக்கிறேன், மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றேன் அப்படின்னா அதெல்லாம் கடைப்பிடிங்க. இப்ப நான் சொல்ற இந்த மருந்தை நீங்க தொடர்ந்து 3 வேளை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. 3ஆவது நாள் 3 வேளை 3 நாள் எடுங்க. அந்த 3 நாள்ல நல்ல மாற்றம் இருக்கும். என்ன மாற்றம் இருக்கும்? மூச்சு வரதுக்கு சிரமமா இருப்பீங்க. அந்த மூச்சு வரதுக்கு சிரமமா இருக்கிற பிரச்சனையை மெல்ல மெல்ல சரியாகி பிரீத்திங் நல்லா விட முடியும். சளி வந்துட்டே இருக்கும், இரும்பி அந்த சளியை வெளியே துப்பிட்டே இருக்கணும். அதே மாதிரி அந்த நுரையீரல் இருக்கிற இடத்துல வலிக்கும், மார்பெல்லாம் வலிக்கும், அந்த வலியெல்லாம் குறைஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரும்பி தொண்டெல்லாம் புண்ணா இருக்கும், தொண்டை ரணமெல்லாம் ஆறதை பார்க்கலாம். இப்படி அற்புதமா தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இங்க இருக்கிற குரு கபநீர், அகத்தியர் குரு கபநீர் மருந்து. இது எப்படி சாப்பிடணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க நண்பர்களே. இதுதான் அகத்தியர் கப குருநீர் மருந்து. சின்னாலப்பட்டி சிவமுருகேசன் ஐயா, சித்தர்களின் அடையான் என்னுடைய குருநாதர் கண்டுபிடிச்ச மருந்து. இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நெய்ல 3 வேளையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் நெய் உள்ளங்கையில் இப்படி ஊற்றி அதுக்கப்புறம் இந்த மருந்து ஒரு
10 சொட்டுலேருந்து 12 சொட்டு வரையும், ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா 15 சொட்டு கூட எடுக்கலாம். இப்படி சொட்டு ஊற்றி குழப்பி சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சப்பி சாப்பிடலாம். அப்படின்னு சப்பி சாப்பிடலாம். ஒன்று. அப்படி இல்லைன்னா 2வது மெத்தடு பார்த்தீங்கன்னா, ஒரு 200 ml தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு டம்ளர், குறைஞ்சது 200 ml தண்ணி இருக்கணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை 3 வேளையும் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி 200 ml தண்ணி ஊற்றணும். இப்படி தண்ணி ஊற்றிட்டு இந்த 200 ml தண்ணியில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த சளிக்கே சவார் வேற ஒரு அற்புதமான குருமருந்து இருக்குல்ல, இந்த குருமருந்தை இப்படி ஓப்பன் பண்ணி 10லேருந்து 12 சொட்டு, அதிகமாக சிவியராக இருக்குன்னா 15 சொட்டு. இது சைடு எஃபெக்ட் இல்லாதது. அப்போ என்ன பண்ணணும்னாக்க ஒரு 12 சொட்டு விட்டுக்கலாம். எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இப்படி 12 சொட்டு விட்டுட்டோம்ல. விட்டுட்டு இப்படி நல்லா கலக்கிடணும். கலக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னா, இது எடுத்து இப்படி குடிச்சிடணும். அதுவே நெய்ல சாப்பிட்டா மிக சிறப்பா வேலை செய்யும். நெய்ல தான் சாப்பிடணும். இப்போ நெய் இல்லை, அதனால நான் தண்ணியில சாப்பிட்டு காமிக்கிறேன். நெய்ல சாப்பிட்றது ஆழ சிறந்தது, மிக சிறப்பா வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா தான் தண்ணியில குடிக்கணும், நார்மல் தண்ணியில குடிக்கணும். சரிங்களா? இதை புரிஞ்சுக்கோங்க. நெய்ல சாப்பிட்றது சிறப்பானு சொல்லியிருக்கேன். நெய் இல்லாதவங்க தான் தண்ணியில சாப்பிடணும். நெய்ல 3 வேளை சாப்பிட்டீங்கன்னா மிக சிறப்பா வேலை செய்யும். 3 நாள் சாப்பிட்டாங்கன்னா போதும். தொடர்ந்து சாப்பிடணும். ஒரு மாசம் 2 மாசத்துல உங்களுக்கு எல்லாமே கியூர் ஆயிடும். இந்த 3 நாளே நல்ல டிஃபரெண்ட் தெரியுன்ற அப்படிப்பட்ட ஒரு குருமருந்து தான் இந்த குருமருந்து. இது இதுக்கு மட்டுமா அப்படின்னு சொன்னா, சளி சார்ந்த பிரச்சனைக்கு மட்டும் தான் கேட்குமா, இல்ல சளியை மட்டும் தான் குணப்படுத்துமா, ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை மட்டும் தான் குணப்படுத்துமானா இல்ல. இது சாப்பிடும் போது மைண்ட் ரிலாக்ஸா இருக்கும், உடல் ஆரோக்கியமா இருக்கும், உடல் சுறுசுறுப்பா இருக்கும். எக்ஸ்ட்ரா அற்புதமா வேலை செய்யக்கூடிய அற்புதமான மருந்து தான் இந்த அகத்தியர் கபகுரு நீர். ஏனே நான் சாப்பிட்றது உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். இதை நீங்க நெய்ல சாப்பிட்றது தான் சிறப்பானதுன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நெய்ல சாப்பிடுங்க, அது மிக சிறப்பா வேலை செய்யும். நெய் இல்லாதவங்க தண்ணியில சாப்பிடலாம். இப்போ நான் தண்ணியில உங்களுக்கு சாப்பிட்டு காமிச்சிருக்கேன். என்ன நேயர்களே, உங்களுக்கும் ஆஸ்மா வீசிங் சைனஸ் பிரச்சனை இருக்கா? இன்னர் யூஸ் பண்றீங்களா? பப் யூஸ் பண்றீங்களா? புகை வைக்கிறீங்களா? மருந்து மாத்திரை சாப்பிடுறீங்களா? ஒரு மாடிப்படி ஏற முடியல, ஒரு மாடிப்படி இறங்க முடியலையா? அப்பா நெஞ்செல்லாம் வலிக்குது, நுரையீரலாம் வலிக்குது, இரும்பி தொண்டையெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குளிர்காலம் வெளியே போக முடியல, பனிக்காலம் வெளியே போற முடியல, மழை காலம் வெளியே போற முடியல, ஆசைப்பட்ட குளிர்ச்சியான பொருள் சாப்பிட முடியல சொல்றீங்களா? கவலை பட வேண்டாங்க. இருக்கவே இருக்கு அகத்தியர் கப குருநீர் மருந்து. இது மிகப்பெரிய அற்புதமான மருந்து. இது முழுக்க சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து. அதனால இந்த மருந்து நீங்க வாங்கி பயன்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கிற ஆஸ்மா வீசிங் சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள், சளி சம்பந்தமான பிரச்சனைகள், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அடிஷனலா இது சாப்பிடும்போது உடல் சுறுசுறுப்பா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், மனநிலைமை நல்லா தெளிவா இருக்கும், நல்லா தூங்குவீங்க. ஏன் வேற என்ன வேணும்? கொஞ்சம் தூரம் நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் வர முடியல, நல்ல காரியத்துக்கு போக முடியல, கெட்ட காரியத்துக்கு போக முடியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது, ஒரு புகைப்பட்டாக்க அடுக்கல் தும்பல் வந்துட்டே இருக்கு, சமையல் அறையில கொஞ்சம் சமைச்சாக்க அடுக்கு தும்பல் வந்துட்டே இருக்கு, ஒரு தூசி பட்ட ஆகல, ஒரு ஒட்டடை அடிச்சாகல, எதுவுமே கவலைப்பட வேண்டாம். IgE அதிகமா இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இந்த மருந்து அற்புதமா வேலை செய்ய சொல்றேன். அந்த அளவுக்கு நுரையீரலின் நண்பன் அப்படின்னு சொன்னா இந்த அகத்தியர் கப குருநீர் மருந்துங்க. கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. அதோட நான் சொன்ன இந்த டிப்ஸ் இருக்கு இல்லையா, இதை தொடர்ந்து நீங்க கடைபிடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய உணவுல கண்டிப்பா பச்சை மிளகா, வரமிளகாய்க்கு பதிலா மிளகை பயன்படுத்துங்க, வெங்காயத்துக்கு பதிலா இஞ்சியை பயன்படுத்தி பாருங்க, இன்னும் சூப்பர் ரிசல்ட் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அவங்க குணமடைவாங்க. நிறைய பேர் குணமடைஞ்சிருக்காங்க. அந்த வீடியோவும் டெஸ்ட் பண்ணி வீடியோ நிறைய வீடியோக்கள் நம்ம ஒளிப்பதிவேற்றம் செய்யலாம். இந்த மருந்து வேணும்னா கீழே போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் மூலமா இந்த மருந்துகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதோட ஒரு சில மருந்துகள் கண்டிப்பா உங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம், நாடி பிடிச்சு பார்த்துட்டு. அதே மாதிரி உங்களுடைய உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாற்றும் போது
உங்களுடைய உணவுல சமச்சீர் உணவு கொடுக்கும்போது இந்த நோய் மட்டும் நீங்க எல்லா நோயும் குணமாகும். இயற்கையோடு சேர்ந்து வாழுங்க, நோய் நொடி இல்லாம நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுட்டு ஆனந்தமா வாழுங்க. மீண்டும் இந்த அருமையான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.